जयगरुड सुपर्ण प्रपद्ये सद्गुणनिधिं ज्ञानवैराग्यवारिधिं दक्षं प्रवचने श्रीमच्चक्रवर्त्यार्यदेशिकं श्रीमते वात्स्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुपरंपरायै नमः. இன்னைக்கு அடியன் ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து ஜிக்ஞாசாதிகரணத்தில் மகா சித்தாந்தத்தில் சுஷுப்தவ் அகமர்த்தஸ்ய அவிஷதஸ்புரணம் என்கிற இந்த ஒரு பாகத்திலேருந்து அடியன் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இது இங்கே கொஞ்சம் வேரியேஷனோட சில விஷயங்கள் வேறு வேறு பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இங்கே வேறு வேறு பக்கத்தில் எப்படி இருக்குது வேரியேஷன்ஸ், அதோட கடைசியில் பெருக்காரண சுவாமி இதை எப்படி காண்பிச்சிருக்கான்றதையும் நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் முதல்ல இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பங்கியை அடியன் சேவிச்சு விட்றேன். ஏதாவந்தம் காலம் ந கிஞ்சித் அஹம் அக்ஞாசிஷம் இதி ச பராம்ருஷதி இதி சேத் ததः கிம் ந கிஞ்சித் இதி கிருஷ்ண பிரதிஷேதः இதி சேத் ந நாஹம் அவேதிஷம் இதி வேதிதுஹு அகமர்த்தஸ்யைவ அனுவருத்தேஹ. இது ஒரு பாட்டம் ஸ்ரீபாஷ்யத்துது. இதை எப்படி எங்கெங்கே வேறு வேறு மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது, வேறு வேறு ஆச்சாரியால் நமக்கு எப்படி காண்பிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு கடைசியில் நமக்கு பெருக்காரண சுவாமி எப்படி காண்பிக்கிறான்றதையும் நாங்கள் பார்க்கலாம். முதல்ல இங்கே நாகம் அவேதிஷம் அன்றதில் தான் இங்கே பாட்டபேதங்கள் நாங்கள் இதில் பார்க்குறோம். அதாவது இந்த பங்கி முதல்ல எதை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னால் சுஷுப்தியில், அதாவது சுஷுப்தியில் ஒருத்தன் இருக்கான, டீப் ஸ்லீப்பில் ஒருத்தன் இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னால் அதனால் என்னன்னு சொன்னால் ந கிஞ்சித் இது கிருஷ்ண பிரதிஷேதா இது சேத். ந கிஞ்சித் அன்னு சொல்கிறதுனால, எதுவுமே அன்னு சொல்கிறதுனால அங்கே கிருஷ்ண பிரதிஷேதம், அதாவது எதுவுமே அன்றது ஓவராலாக எல்லாத்தையும் பிரதிஷேதம் பண்ணுறதான்னு சொன்னால் அது அகமர்த்தானுசந்தானத்தை மட்டும் அப்படியே இருக்கும். அந்த சுஷுப்திலையும் அகமர்த்தானுசந்தானம் இருக்கும், மிச்சம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி கிருஷ்ண பிரதிஷேதம் கிடையாது, அகமர்த்தானுசந்தானம் இருக்கும்ன்றது ஒரு பட்சம். இன்னொரு பட்சத்தில் பாஹ்ய விஷயங்கள் நமக்கு எதுவுமே அங்கே தெரியாததுனால அங்கே கிருஷ்ண பிரதிஷேதம்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அதனால் இப்படி பாட்டபேதங்களும் இதில் உண்டு. அதாவது இங்கே நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ந கிஞ்சித் பிரதிஷேத இதி சேத் ந அன்னு சொல்லி நாங்கள் இங்கே ஒரு பாட்டம் பார்த்தோம். இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது தத்வடீகா பிரகாஷிகா உத்தமூர் சுவாமியோட இது, அங்கே இங்கே இதி சேத் ந அன்னு சொல்லியிருக்கா. ந கிஞ்சித் இது கிருஷ்ண பிரதிஷேத இதி சேத் ந அன்னு சொல்லி, அதாவது எதுவுமே ஒருத்தன் அறிய முடியாது அப்படின்னு சொன்னுங்கன்னா அது அப்படி இல்லை. ந ஏன்னா அகம் அவேதிஷம், அப்போது என்னை மட்டும் நான் அறிந்திருந்தேன், அதாவது நான்ன்றதை மட்டும் நான் அறிந்திருந்தேன் என்றது இங்கே உத்தமூர் சுவாமியுடைய ஒரு நிர்வாகம். அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு நிர்வாகத்தை நாங்கள் பார்க்குறதானா அந்த பாட்டம் என்ன சொல்கிறது பார்த்தோன்னா ந கிஞ்சித் இது கிருஷ்ண பிரதிஷேத இதி சேத் அன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாகம் அவேதிஷம், அதாவது நான் எதுவும் அறிந்திருக்கலன்றது இன்னொரு பாட்டம். இது இஞ்சுமேடு அழிசிங்கர் கபிஸ்தலம் சுவாமி இவர்களுடைய நிர்வாகம். அதுபடி எதையும் அறிந்திருக்கலன்னு சொன்னால் இங்கே பாக்கிய விஷயங்கள் எதையும் நான் அந்த சமயத்தில் அறிந்திருக்கலன்னு சொல்லி இங்கே ஒரு நிர்வாகம். இதுபடி நாகம் அவேதிஷம் அன்றது தான் இங்கே பாட்டம் சரி போகும். அதாவது நக்கிஞ்சித் இது கிருஷ்ண பிரதிஷேத் இது சேத் நாகம் அவேதிஷம் அன்றது தான் இங்கே சரியான பாட்டம். இஞ்சுமேடு அழிசிங்கர் அப்புறம் கபிஸ்தலம் சுவாமியும் படி
அங்கே ந என்ற நகாரம் தேவையில்லை. ஏன்னா அங்கே நாகம் அவேதிஷம் வந்துடுத்த அதனால சொல்லி இது இவாளுடைய நிர்வாகம். அதுக்கப்புறம் பெருக்கருணை சுவாமியுடைய பாவச்சந்திரிகையில் சுவாமி என்ன சாதிக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோன்னா, இது இப்போ நாங்கள் 2 பட்சத்தை ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். இப்போது சுவாமியோடைய பட்சத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், அங்கே சுவாமி சாதிக்கிறார், அதாவது நகிஞ்சித் இது கிருஷ்ண பிரதிஷேத இது சேத் ந, அங்கே நகாரம் வருது. அந்த நகாரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் என்ன ஆனால் நாகம் அவேதிஷம். அந்த நகாரத்தை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணினா, அந்த நகாரத்தை எப்படி நாங்கள் புரிஞ்சிக்கணும் சொன்னால் நாகம் அவேதிஷம் புரிஞ்சிக்கணும். அதாவது ஒரு ஹைஃபன் போட்டு நகாரத்துக்கு என்ன மீனிங் சொன்னால் நாகம் அவேதிஷம், நான் எதுவும் அறிந்திருக்கல அன்றது தான் அங்கே நகாரத்துக்கு மீனிங் சொல்லி, அங்கே நகாரம் வந்துட்டு அதுக்கப்புறமா நாகம் அவேதிஷம் வந்தாலும் அதுவும் சரிதான். ஆனால் நகாரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன்னா நாங்கள் இது புரிஞ்சிக்கணுமே தவிர்த்து, நகாரம் வந்திருக்கே ஏற்கனவே, அதுக்கு முன்னாடியும் இன்னொரு தடவை நகாரம் நாகம் அவேதிஷம் எதுக்காக புரிஞ்சிக்கணும் சொல்லி அப்படி நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பெருக்கருணை சுவாமி நமக்கு காண்பிச்சிருக்கா. அதில் முக்கியமான விஷயம், அந்த நகாரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் நாகம் அவேதிஷம், நான் எதுவும் அறிந்திருக்கல அன்றது நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி இங்கே பெருக்கருணை சுவாமி காண்பிச்சிருக்கா. அதோட இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம சுவாமி பெருக்கருணை சுவாமியோடைய அந்த பாவச்சந்திரிகையிலேருந்து எடுத்த ஒரு உதாரணம். அதில் தேவதத்தக நக்வச்சித் கதா சொல்லி நாங்கள் பார்க்குறோன்னா, அங்கே நக்வச்சித் கதான்றது அந்த குவச்சித்ன்றது நக்வச்சித்ன்றது அந்த கதஹாக்கு தான் அன்வயம். அதாவது அவன் எங்குமே போலேன்றது அந்த கமன பிரதிஷேதத்தை இங்கே காண்பிக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் நாகம் அவேதிஷம் சொல்கிறது, அதாவது அங்கே கிஞ்சித்தையும் நாங்கள் நகிஞ்சித் அவேதிஷம் சொல்லி நாங்கள் சேர்த்துட்டோன்னு சொன்னேன். நகிஞ்சித் அவேதிஷம்ன்றது அந்த அவேதிஷனுக்கு தான் இந்த நகிஞ்சித்ன்றது அன்வயமாகுமே தவிர்த்து அகமுக்கு கிடையாது சொல்லி, அந்த மாதிரி நான் அங்கே எதுவுமே அறிஞ்சிருக்கல அன்றது அந்த மாதிரி அங்கே நாங்கள் பார்க்குறோமே தவிர்த்து, இங்கே நகிஞ்சித் அன்றது நகிஞ்சித் அவேதிஷம் அன்றது எப்படி அங்கே நாங்கள் கமன பிரதிஷேதத்தை பார்த்தோமோ அதே மாதிரி எதையும் இங்கே நமக்கு தெரிவிக்காது என்றது இங்கே பிரதிஷேதத்தை இங்கே காண்பிக்கிறது. அந்த மாதிரி தான் இங்கே நகிஞ்சித்ங்கிறது எப்படி நமக்கு அகமுக்கு அன்வயமாகாமல் அவேதிஷம் சொல்லி எதையும் அறிஞ்சிருக்கலன்னு சொல்லி அதுக்கு இங்கே நகிஞ்சித்ன்றது நாங்கள் அன்வயம் பண்ணிக்கணும், அப்படி தான் இங்கே நாங்கள் புரிஞ்சிக்கணுன்றத பாவப்பிரகாஷிக்கையில் பெருக்கருணை சுவாமி அங்கே நாகம் வந்தாலும் அந்த நகாரமானது நகிஞ்சித்தன்னு சொல்லி நகிஞ்சித் அவேதிஷம்னு சொல்லி அப்படி தான் அன்வயம் பண்ணிக்கணும், அப்படி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நமக்கு இதன் மூலமாக ஒரு உதாரணத்தையும் காண்பித்து அங்கே காண்பிக்கிறார். இதை நம்ம சுவாமி காலக்ஷேபத்தில் சாதிச்சிருந்தா. இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான் புரியுது, ஆனாலும் அடியன் இதை இங்கே எடுத்துட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தன்யவாதங்கள் அடியன்.